திருநீலகண்ட நாயனார் தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரம் பூலோக கைலாயம். இங்கு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவமாடி அருள் புரிகிறார். அந்த புனித மண்ணில் சிவபக்தியில் மூழ்கி வாழ்ந்தார் ஒரு மகான். அவர்தான் திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்டர் ஒரு சாதாரண குயவர். ஆனால் அவரது மனம் சிவபெருமானின் திருவடியில் இருந்தது. அவர் தினமும் மண்பாண்டங்கள் செய்து விற்பார். அதில் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை சிவனடியார்களுக்கு உதவி செய்வார். சிவனடியார்கள் வரும்போது அவர்களுக்கு சிறந்த திருவோடுகளை இலவசமாக செய்து கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லும் ஒரு வார்த்தை திருநீலகண்டம். ஆலகால விஷத்தை அருந்தி உலகத்தை காத்த சிவபெருமானை நினைத்து அவர் அவ்வாறு அழைப்பார். அதனால் அனைவரும் அவரை திருநீலகண்ட குயவனார் என்று அழைக்கத் தொடங்கினர். இப்படியே காலம் சென்றது. திருநீலகண்டருக்கு நல்ல குணமுள்ள பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. அவரது மனைவியும் சிவபக்தியில் சிறந்தவர். இருவரும் இணைந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தனர். அவர்களின் வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் முற்பிறவி வினையின் காரணமாக திருநீலகண்டருக்கு ஒரு நடன மங்கையுடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த செய்தி அவரது மனைவியின் காதில் விழுந்தது. இதனால் அவர் மனமுடைந்து அந்த நாள் முதல் கணவரிடம் பேசுவதை நிறுத்தினார். ஆனால் மனைவியாக செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் அமைதியாக செய்து வந்தார். ஒரு நாள் திருநீலகண்டர் தனது மனைவியை தொட முயன்ற போது, என்னை தொட்டால் உயிரோடு இருக்க மாட்டேன், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று மனைவி கூறினார். அந்த வார்த்தை திருநீலகண்டரின் இதயத்தை உலுக்கியது. அவர், இனிமேல் உன்னை மட்டுமல்ல எந்த பெண்ணையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று கூறினார். அன்று முதல் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்தனர். இது யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டனர். காலம் நகர்ந்தது. இருவரும் முதுமையை அடைந்தனர். ஆனால் அவர்களின் சிவபக்தி மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் சிவபெருமான் தமது பக்தர்களின் விரதத்தை உலகிற்கு காட்ட நினைத்தார். முதிய சிவனடியாரின் வேடத்தில் திருநீலகண்டரின் வீட்டிற்கு வந்தார். திருநீலகண்டரும் அவரது மனைவியும் மிகுந்த அன்புடன் அவரை வரவேற்றனர். அப்போது அந்த சிவனடியார் ஒரு பழைய திருவோட்டை கொடுத்து, இந்த ஓடு மிகவும் புனிதமானது, நான் வெளியூர் செல்கிறேன், இதை பாதுகாப்பாக வைத்திருங்கள், திரும்பி வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கூற, திருநீலகண்டர் அதை மிகவும் கவனமாக பாதுகாத்து வைத்தார். நாட்கள் கடந்தன. முதிய சிவனடியார் திரும்பி வந்து தன் திருவோட்டை கேட்டார். திருநீலகண்டர் அதை எடுத்துக் கொடுக்க சென்றார். ஆனால் அவர் வைத்த இடத்தில் திருவோடு இல்லை. வீடு முழுவதும் தேடினார். மனைவியிடமும் கேட்டார். எங்கும் கிடைக்கவில்லை. உண்மையில் அது சிவபெருமானின் திருவிளையாடல். திருநீலகண்டர் பதற்றத்துடன் கூறினார், அடியவரே, நீங்கள் கொடுத்த ஓடு காணவில்லை. அதற்கு பதிலாக புதிய ஓடு தருகிறேன். அந்த முதியவர் கோபமாக சொன்னார், என் ஓட்டிற்கு ஈடு இல்லை, நீ அதை மறைத்து விட்டாய். உண்மையாக அது தொலைந்திருந்தால் உன் மகன் மீது சத்தியம் செய். திருநீலகண்டர் அமைதியாக கூறினார், எனக்கு மகன் இல்லை. உடனே, அப்படியானால் உன் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று சிவனடியார் கூறினார். திருநீலகண்டர் திகைத்தார். தனது விரதத்தை வெளியில் சொல்ல முடியவில்லை. சிவனடியார் அவரை தில்லை அந்தணர்களின் தர்ம சபைக்கு அழைத்து சென்றார். அங்கு நடந்த அனைத்தையும் கூறினார். அவையினர் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினர். உடனே திருநீலகண்டர் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு திருப்புலீச்சர கோயில் குளத்திற்கு வந்தார். ஒரு மூங்கில் கம்பின் ஒரு முனையை தாமும் மற்றொரு முனையை மனைவியும் பிடித்தனர். அதை கண்டு முதிய சிவனடியார், இல்லை, கையை பிடித்தே மூழ்க வேண்டும் என்று கூற, திருநீலகண்டர் அனைவரின் முன்பும் தன் வாழ்க்கையையும் சபதத்தையும் பற்றி கூறினார். பின்னர் இருவரும் குளத்தில் மூழ்கினர். சில நொடிகளில் அவர்கள் குளத்திலிருந்து மேலே எழும்போது சிவனருளால் முதுமை நீங்கி இளமை பொலிவுடன் பிரகாசித்தனர். அனைவரும் அதிர்ச்சியில் நின்றனர். அருகில் சிவனடியாரை தேடிய போது அவரை காணவில்லை. அப்போது வானில் தெய்வீக ஒளி பரவியது. சிவபெருமான் உமாதேவியுடன் இடபாரூடராய் காட்சி தந்தார். அவர் அருளுடன் கூறினார், புலன்களை வென்றோர்களே, என்றும் இளமையுடன் எம்மை நீங்காதிருப்பீர்களாக. திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியும் கண்ணீர் மல்க சிவபெருமானின் திருவடியில் விழுந்து வணங்கினார். பின்பு திருநீலகண்ட நாயனார் அவருடைய மனைவியும் பல காலம் இந்த பூமியில் சிவத்தொண்டு புரிந்து இறுதியில் சிவனடியை சேர்ந்தனர். திருநீலகண்ட நாயனார் நமக்கு சொல்லும் பாடம்: தவறு செய்தாலும் மனமாற்றம் கொண்டு ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால்
இறைவன் அருள் நிச்சயம் கிடைக்கும். உண்மையான விரதம், உண்மையான பக்தி, உண்மையான மன உறுதி இவை இருந்தால் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.